குழந்தைகளின் சுய கற்றலை ஊக்குவித்தல் ஓர் சிறப்பு பார்வை. முன்னுரை. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயமாக கற்கும் திறன் உள்ளது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியால் இன்று குழந்தைகளுக்கு தாங்களாகவே கற்றுக்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளன. கைபேசி என்பது பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அது கல்வியை மேம்படுத்தும் ஒரு சாதனமாகும். தொடர்ச்சி கற்றலின் முக்கியத்துவம். குழந்தைகள் கல்வியில் பின்தங்குவதற்கான ஒரு முக்கிய காரணம் அவர்கள் விடுமுறைகளில் படிப்பதை தொடராமல் விடுவதே ஆகும். மனித மூளை தொடர்ச்சியாக கற்று கொண்டிருக்கும் போது தான் தகவல்களை நினைவில் வைத்திருக்கிறது. வகுப்பில் கற்ற பாடங்களை தொடர்ந்து பயிற்சி செய்தால் குழந்தைகளின் நினைவாற்றல் மேம்படும். எனவே காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை நாட்களிலும் கல்வியை வீட்டில் பெற்றோர் உதவியோடு தொடர வேண்டும். புத்தக கல்வியை மீறிய கற்றல். கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல. குழந்தைகள் கதைகள், கட்டுரைகள் போன்ற பல்வேறு நூல்களை மற்றும் செய்தித்தாள்கள் வாசிக்க வேண்டும். இது அவர்களின் புரிதல் மற்றும் பேசும் திறனை மேம்படுத்தும். மேலும் அனுபவ அடிப்படையிலான கற்றல் குழந்தைகளின் தன்மையை வளர்க்க உதவும். பெற்றோர்கள் வழங்க வேண்டிய பொறுப்புகள். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சில எளிய பொறுப்புகளை வழங்கலாம். வீட்டு பெரியவர்களுக்கு குடிக்க தண்ணீர் வழங்குதல், உணவு வழங்குதல் போன்ற பணிகளை செய்ய ஊக்குவிக்கலாம். தங்கள் சாப்பிட்ட தட்டை தாங்களே கழுவுதல், துணி துவைத்தல், வீட்டை சுத்தமாக வைத்தல் போன்ற பணிகளை செய்ய சொல்லலாம். இது குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வை வளர்க்கும் மற்றும் நல்ல குணங்களை உருவாக்கும். இனிய மனிதநேய பண்புகள் வளர்த்தல். குழந்தைகளுக்கு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்க பழக்கமாக்க வேண்டும். இது அவர்களிடம் கருணை மற்றும் மனிதநேய பண்புகளை வளர்க்கும். சுய கற்றலை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகள். சுய கற்றலை ஊக்குவிக்க பெற்றோர் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய வழிகள். வீட்டில் ஒரு கரும்பலகை தொங்கவிட்டு அதில் குழந்தைகள் எழுத பழக செய்ய வேண்டும். பள்ளியில் கற்ற பாடங்களை வீட்டில் திரும்ப படிக்க செய்ய வேண்டும். பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து கற்க அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். முடிவுரை. குழந்தைகள் சுயமாக கற்கும் சூழலை பெற்றோர்கள் ஏற்படுத்தலாம். தினசரி பாடங்களை திரும்ப படிக்கச் செய்தல், கதைகள் வாசிக்க ஊக்குவித்தல், அர்த்தமுள்ள செயல்களில் அவர்களை ஈடுபடுத்துதல் போன்றவை அவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். ஆக்கம். எஸ். சிவக்குமார், முதல்வர் பணி நிறைவு. மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், காஞ்சிபுரம் மாவட்டம். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாகை குளத்தில் ஆண்டு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவில் நான் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தி நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்து வருவது பாராட்டுக்குரியது. இந்த பள்ளியில செல்ஃப் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய அளவில் சுய கற்றல் முறையை செயல்படுத்திட்டு வராங்க. அதன் காரணமாக குழந்தைகள் நன்றாக படிக்க தொடங்கி உள்ளார்கள். நீங்களும் உங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஆடு மாடெல்லாம் சந்தையிலாம் வாங்கிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, உங்க வீட்டுக்கு தான் வரும், வேற எங்கேயும் போகாது. அது மாதிரி மீன் நீந்துவதை பார்த்துருக்கீங்க, தானாதான் நீந்துது. பறவைகள் பறக்கிறத பார்த்துருக்கீங்க, தானாதான் பறக்குது. இப்படி விலங்குகள் எல்லாமே யாருமே சொல்லி கொடுக்காம தானாகவே செய்வதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தொடக்க காலத்துல எப்படி இருந்தாங்களோ, விலங்குகள் மாதிரி இருந்தாங்களோ, குகையில வாழ்ந்தாங்க. அது மாதிரி இலை இதெல்லாம் துணிகளாக அணிந்து வாழ்ந்தார்கள். எழுத்துக்கள்லாம் தெரியவில்லை. அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் உண்டாகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போற அளவு வளர்ந்துட்டாங்க. அதே நேரத்துல அதே காலகட்டங்கள்ல வாழ்ந்த அனிமல்லாம் வளர முடிஞ்சதானா? கிடையாது. மனிதர்கள் மட்டும்தான் இவ்வளவு தூரம் தன்னுடைய அறிவால் வளர்ந்திருக்காங்க.
அந்த அறிவை வளர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களது மூளையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டதுதான் முக்கியமான காரணம். பள்ளிக்கூடத்துல டீச்சர் நமக்கு நல்ல பாடம்லாம் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் நாம என்ன செய்யறோம், குழந்தைகள் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்கள்லாம் குழந்தைகள் தொடர்ந்து படிக்கணும். படிக்கும் போதுதான் மூளை நினைவில் வைத்து கொள்ளும். இல்லைன்னா மூளை என்ன செய்யும், மறந்துடும். அதனால திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் ஏற்கனவே சொல்லி கொடுத்த பாடங்கள்லாம் மறந்துட்டுச்சுன்னா புதிய பாடத்தை அந்த குழந்தைகளால புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், சுய கற்றல் மையங்கள் குழந்தைகள் வீட்டுல படிப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். பெற்றோர்கள் வழிகாட்டினா போதும், அவங்கள படின்னு சொன்னா போதும், குழந்தைகள் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வீட்டில் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, முழு ஆண்டு விடுமுறை, பள்ளி விடுமுறை, அந்த காலகட்டங்கள்லயும் குழந்தைகள் பள்ளியில எப்படி படிக்கிறாங்களோ அது மாதிரி வீட்டுல உட்காந்து முறையா படிக்கும் போது அவங்களுக்கு பாடங்கள் நன்றாக புரிந்து மூளையில் பதிவாயிடும். அதனால குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதனால படிக்கிறதுங்கிறது ஒரு எளிமையான விஷயம். அதை தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தைகள் நன்றாகவே படிக்கும். அடுத்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிற மொழி தெரியணுமா தெரிய வேண்டாமா அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு. நம்ம தாய்மொழியில படிச்சாலே போதும், எந்த மொழிக்கு வேணாலும் நம்மளால மாற்றம் செய்ய முடியும், பேச்சை மாற்றம் செய்ய முடியும், எழுத்தை மாற்றம் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் நமக்கு எது பயன்படுது, செயற்கை நுண்ணறிவு ஆப் பயன்படுது. அதனால குழந்தைகளுக்கு நாம என்ன செய்வோம், செயற்கை நுண்ணறிவு ஆப்பை பயன்படுத்தி குழந்தைகள் எளிதாக படிப்பதற்காக கதைகளை உருவாக்குதல், படங்களை உருவாக்குதல், வீடியோக்களை உருவாக்குதல், கட்டுரைகளை உருவாக்குதல், எளிய வினாக்களை உருவாக்குதல் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஸ்கூல் வழியா, செயற்கை நுண்ணறிவை மொபைல் போனை யூஸ் பண்ணி. அப்ப குழந்தைகள் என்ன செய்யும், தானாகவே படிக்க ஆரம்பிச்சிடும். தானாகவே கேள்வி பதிலாம் வீட்டுல உட்காந்து எழுதும். தானாகவே டெஸ்ட் எல்லாம் குழந்தைகள் தான் என்ன தப்பு செஞ்சோன்னு திருத்தி அதையும் கண்டுபிடிச்சிடும். பாட்டுகள்லாம் பாடும், இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடும், தமிழ் ரைம்ஸ் பாடும், இங்கிலீஷ் ஸ்டோரி, தமிழ் ஸ்டோரி எல்லாமே குழந்தைகள் தானாகவே செய்ய முடியும். அதற்கு நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுன்னா செயற்கை நுண்ணறிவு தான். இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இல்லை, இப்ப வாய்ப்பு வந்தனால குழந்தைகள் எளிதாக படிக்க முடியும், பேச முடியும், வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதனால உங்க வீட்டுல ஏழ்மையா இருக்குன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசு காலை உணவு, மதிய உணவு, குழந்தைகள் படிப்பதற்கான அனைத்து உபகரணங்கள் எல்லாமே நமக்கு தராங்க. அதை வச்சு நாம படிச்சு வாழ்க்கையில கண்டிப்பாக மேல நம்ம குழந்தைகள் வந்துடும். குழந்தைகள் இதே மாதிரி முறையா படிச்சதுன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் 40,000 50,000 சர்வசாதாரணமா சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால குழந்தைகள் நல்லா கணக்கு போட கத்துக்கிட்டாலும், நல்லா ஆங்கிலம் பேச கத்துக்கிட்டாலும், அதனால குழந்தைகள் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாலும் குழந்தைகள் நல்ல வேலைக்கு போயிடும். நல்ல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் போயிடும். வீடு நீங்களே வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நகைகள் எல்லாமே வாங்கிடுவீங்க. எல்லாமே உங்க குழந்தைகள் வாங்கி கொடுத்துரும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், குழந்தைகள் வீட்டுல தொடர்ந்து படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா போதும். குழந்தைகள் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அவங்க மறப்பது கிடையாது. தினந்தோறும் தூங்குவதை நாம் மறப்பது கிடையாது, தினந்தோறும் சாப்பிடுவதை நாம் மறப்பது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு செயலை நாம் தொடர்ந்து செய்யும் போது நமது மூளை அதை மறப்பது கிடையாது. அது மாதிரி தினந்தோறும் நம்ம படிச்சோம்னா நாம் மறக்கவே மாட்டோம். அதனால உங்க குழந்தைகள் தினந்தோறும் படிக்க வச்சாலே தானாகவே படிக்க ஆரம்பிச்சிடும். உங்க குழந்தைகள்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிவதை நீங்க இப்பயே பார்ப்பீங்க. உங்க குழந்தைகளை வீட்டுல நடிக்க வைக்கலாம், உங்க குழந்தைகளை விளையாட வைக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு உரையாட வைக்கலாம், படிக்க வைக்கலாம். இப்படி குழந்தைகளை விடுமுறை காலங்களிலும் குழந்தைகள் வீட்டில் தொடர்ச்சியாக படிக்கும் போது குழந்தைகள் நன்றாக வளரும். அது மாதிரி குழந்தைகளுக்கு பயிற்சி தேவை. வீட்டில் உள்ள முதியவர்களை எல்லாம் பார்த்துக்கணும், அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடு போடணும். இது போன்ற பயிற்சிகளை குழந்தைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். வீட்டில் உள்ள பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொல்ல வேண்டும். அப்ப குழந்தைகள் கதையை கேட்டு மகிழ்வார்கள். அதே மாதிரி வீட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் உள்ள விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, உணவு வைப்பது பறவைகளுக்கு, இது போன்ற செயல்பாடுகளையும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது குழந்தைகள்
மனிதநேயம் மிக்க குழந்தைகளாக மாறுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி தந்த இப்பள்ளி தலைமை ஆசிரியர் லிசி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க பள்ளி தலைமை ஆசிரியர் தான் சொன்னாங்க, சார் நீங்க எங்க ஸ்கூலுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு பாபு சார் உதவி செஞ்சார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்னுடைய பெயர் எஸ் சிவகுமார். நான் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றுட்டேன். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரத்திலிருந்து பணியாற்றினேன். நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் குழந்தைகளுக்கு. கடைசியா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, குழந்தைகள் சுயமாக கற்க முடியும், குழந்தைகள் தன் மூளையை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர முடியுங்கிறத தான் நான் லேர்ன் பண்ணேன். அதை தான் உங்க ஸ்கூல்ல டீச்சருக்கும் சொல்லி கொடுத்தேன். டீச்சர் வழியா டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே நமது நட்பு தொடரும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.